கொட்டாச்சிக்கு ஏற்பட்ட கதி. மனம் திறந்து வேதனையை பகிர்ந்த கொட்டாச்சியின் மனைவி. சினிமாவில் பிரபலமாக வேண்டுமென்றால் மிக அழகாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பிம்பம் இருக்கிறது. அழகாக இருப்பவர்களை மட்டுமே படத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அழகு இல்லை என்றால் அவர்களால் சினிமாவில் காலடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற பேச்சு உள்ளது. அப்படி அழகாக இருப்பவர்கள் பலர் சினிமா துறையில் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளனர், நடிகராகவும் இருந்துள்ளனர். இருப்பினும் ஒருவரின் அழகை விட அவரின் திறமையே அவரை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. உதாரணத்திற்கு, ஹீரோவாக இருக்க வேண்டுபவர்கள் ஒரு ஹேண்ட்ஸம் லுக்கில் இருக்க வேண்டும் என்றாலும் அவருக்கு வில்லனாக இருப்பவர் ஹேண்ட்ஸம் லுக்கிங் இல்லாமல் இருந்தாலும் அவரின் திறமை அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. உதாரணத்திற்கு நடிகரான பிரகாஷ் ராஜை கூறலாம். பிரகாஷ் ராஜ் தனது முழு திறமையாலே தமிழ் சினிமா மட்டும் இன்றி பல மொழி சினிமாவில் பல கதாபாத்திரங்களை தாங்கி நடித்து பிரபலமடைந்திருக்கிறார். ஆகவே சினிமா என்றால் அழகு மட்டும் இல்லை, திறமையும் முக்கியம் என்பது புலப்படுகின்றன. அப்படிப்பட்ட திறமையான சில குணச்சித்திர வேடங்கள் நகைச்சுவை நடிகர்கள் புகழ் பெற்றுள்ளனர். உதாரணத்திற்கு கவுண்டமணி, செந்தில், வடிவேலு மற்றும் இவர்களின் வரிசையில் கொட்டாச்சி என்ற நகைச்சுவை நடிகரும் அடங்குவார். தமிழ் சினிமாவில் கவுண்டமணி, செந்தில் காமெடி நடிகராக புகழின் உச்சிகள் இருந்த சமயத்தில் சில சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்த கொட்டாச்சி தமிழ் சினிமாவின் அடுத்த முன்னணி காமெடி நடிகர்களாக வலம் வர ஆரம்பித்த விவேக் மற்றும் வடிவேலு போன்றவர்களின் படங்களில் துணை காமெடிகள் நடிகனாக வலம் வந்து தனது உடல் தோற்றத்தாலே பலரால் அடையாளப்படுத்தப்பட்டு மக்களாலும் ரசிக்கப்பட்டார். அவரது பரட்டைத்தனமான ஹேர் ஸ்டைல் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக மாறியது. இதனால் எளிதாக அனைவரது மனதிலும் பதிந்தார் கொட்டாச்சி. ஆனால் அதற்கு பிறகு இவரை படங்களில் பார்க்க முடியாமல் போனது. அவர் எங்கு சென்றார் என்பது கூட தெரியாமல் இருந்தது. ஆனால் தனது மகள் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்தார் கொட்டாச்சி. அதாவது இமைக்கா நொடிகள் என்ற திரைப்படத்தில் நடிகர் நயன்தாராவின் மகளாக நடித்த ஒரு பெண் குழந்தையின் நடிப்பு பலரின் பாராட்டை பெற்றது. அந்த சிறு பெண்ணை தூக்கி வைத்துக் கொண்டு நயன்தாராவுடன் கொட்டாச்சி புகைப்படம் எடுத்துக்கொண்டது சமூக வலைதளம் முழுவதும் வைரலாக பரவியது. அதற்கு பிறகுதான் தெரிந்தது நயன்தாராவிற்கு மகளாக நடித்த அந்த பெண் கொட்டாச்சியின் மகள் என்பது. இதற்கு பிறகு அவரது மகள் அடுத்தடுத்த சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அதன் மூலம் சொந்த வீட்டையும் கட்டினார் கொட்டாச்சி. சமீபத்தில் கூட தனது மகளின் பிறந்த நாளுக்காக அவருக்கு பிடித்த கார் ஒன்றை வாங்கி சர்ப்ரைஸ் கொடுத்தார். இந்த நிலையில் தனது கணவன் அவரின் உடல் தோற்றத்தால் ஷூட்டிங்கில் கண்ட இன்னல்கள் குறித்தும் தன்னுடைய கணவர் தனக்கு எப்படிப்பட்டவர் என்பது குறித்தும் கொட்டாச்சியின் மனைவி அஞ்சலி மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒருத்தரோட மனசு மட்டும் தான் பார்க்கணும், அழகா கிடையாது. என் புருஷன் எனக்கு ஷாருக் கான் தான் என்று கொட்டாச்சியின் மனைவி உருக்கத்தோடு பேசியிருக்கிறது தற்போது சமூக வலைதளம் முழுவதும் வைரலாக பரவுகின்றன. இவற்றை போன்ற தமிழ் சினிமாவில் இன்னும் பலர் ஆரம்ப காலத்தில் நடித்திருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் அவர்களின் நடிப்பை படங்களில் பார்க்க முடிவதில்லை. ஒருவேளை மீண்டும் தமிழ் சினிமா அழகை நோக்கி பயணிக்கிறதா என்ற கேள்வியும் இதன் மூலம் எழுகின்றது.